வணக்கம் அண்ட் ட்ரேடர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ். நான் சவுந்தரராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ரோபோட்டிக் ரெவல்யூஷன் ஆப்பில் என்னென்னா பிரச்சனை. அதாவது உங்களுக்கு அந்த சிக்னல் வந்தால் ரிங்டோன் வரமாட்டுது. அதேமாரி பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் ரெவல்யூஷன் ஆப் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்டேட் வந்தால் எனக்கு வந்து பார்த்தோன்னா டச் பண்ணால் பாப்பப் ஆகி வெளியே வருது. அப்படின்ற இஷ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். இப்போது நீங்கள் ரோபோடெக் ரெவல்யூஷன் ஆப் வச்சுருக்கீங்க. இப்போ நான் அதை டச் பண்ணேன்னா சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பப் ஆகி, அதாவது டச் பண்ணால் திருப்பி வெளியே வந்துடும். அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ரோபோட்டிக் ரெவல்யூஷன் ஆப்புன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா அந்த ரோபோட்டிக் ரெவல்யூஷன் ஆப்போட சிம்பிளும் அதோட இன்ஸ்டால் பண்ண இதுவும் வந்து உங்களுக்கு காட்டும். இப்போது இதில் அப்டேட் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு எப்படிங்க பார்க்குறதுன்னா, இங்கே ஆனால் ஓப்பன் தான் காட்டும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இது அப்டேட் சில அப்டேட்லாம் வந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் காட்டிருக்கோம். சரி, நம்ம அப்டேட் தான் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் அப்படி பார்க்காதீங்க. இங்கே ரோபோட்டிக் ரெவல்யூஷன் சொல்லிட்டு ரோபோட்டிக் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா இங்கே அன்இன்ஸ்டால் அப்டேட்டுன்னு காட்டும். ஓகேங்களா? அப்படியும் வந்து நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டு வந்துட்டு உடனே என்ன பண்ணலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் மட்டும் கொடுத்துட்டா மட்டும் போதாது, அந்த பாப்பப் வந்து சரியாகாது. அதுக்கு என்னங்க அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வெளியே ஹோம் உங்களுக்கு அந்த ஆப் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வந்துடுங்க. அந்த இடத்துக்கு வந்துட்ட உடனே இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது எப்படின்னா, இதை ஆப்பை அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐன்னு போட்டு ஒரு சிம்பிள் ஒன்று ஐ போட்டு அதை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம். அதுதான் வந்து ஆப் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப் இன்ஃபர்மேஷன் சொல்லும். சில இதில் பார்த்திங்கன்னா இந்த ஐன்னு போட்டு ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகுங்க. ஓகேங்களா? உள்ளே போயிட்ட உடனே இந்த இடத்துல பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் அண்டு கேட்ச்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூணாவதாக இருக்குது பாருங்கள், ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்ட உடனே இங்கே பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன கொடுக்கணும், கிளியர் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு டெலீட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பை இந்த ஆப் வந்து பாப்பப் ஆகிற இஷ்யூவும் கிளியர் ஆகிடும். அதேமாரி இதுவரையும் உங்களுக்கு ரிங்டோன் வராமல் இருந்தது அப்படின்னா அதுக்கான இஷ்யூவும் அதுக்கான ப்ராப்ளமும் இது ஒரு வகையான இஷ்யூவை சால்வ் பண்ணுற இதுங்க. இந்த கிளியர் ஸ்டோரேஜ்ன்றதை கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்ததாக என்னங்க பண்ணலான்னா, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் வைக்க சொல்லு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாரி நம்ம செட்டிங் பண்ணி வச்சுருப்போம். அந்த டைமு உங்களுக்கு ரிங்டோன் வராது. ஓகேங்களா? அப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்டோரேஜை கிளியர் பண்ணிட்டோன்னே அடுத்தா என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இறக்குனீங்கன்னா ஆப் பேட்ரி யூசேஜ். என்னது? ஆப் பேட்ரி யூசேஜ். சில ஃபோனில் வந்து ஒரு பேட்ரின்னு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப் பேட்ரி யூசேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப் பேட்ரி யூசேஜை நீங்கள் டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டோன்னே எல்லார் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் இருக்குங்க. அன்ரிஸ்ட்ரிக்டடு, ஆப்டிமைஸு, ரெஸ்ட்ரிக்டட்னு இருக்கும். இது எதுக்குங்க இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஆப்டிமைஸில் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் வந்து டிஸ்பிளே ஆஃப் பண்ணி பேக்கெட்டில் போக சொல்ல தேவையில்லாத உள்ள எதுவும் பேக்ரவுண்டில் வந்து எந்த இதுவும் வந்து ரன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆப்டிமைஸை கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு சிக்னல் வந்தால் அந்த நேரத்துக்கு டோன் வரத்துக்கு ரன் ஆனால் தான் நம்மளுக்கு டோன் வந்து சவுண்டு வெளியே கிடைக்கும். அப்போ என்ன பண்ணால் இந்த ஆப்புக்கு மட்டும் பர்டிகுலராக என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து எப்போவுமே டிஃபால்ட்டாக ஆப்டிமைஸில் இருக்கும். அதை அன்ரிஸ்ட்ரிக்டட், என்னது அன்ரிஸ்ட்ரிக்டட்னு சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்? அன்ரிஸ்ட்ரிக்டட் அப்படின்ற பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடணுங்க. ஓகேங்களா? இப்படி பேக் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, பேக் வந்துட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ண அலோ கொடுத்துட்டு உங்கள் ஐடி பாஸ்வேர்டை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஐடி பாஸ்வேர்டு பின் நம்பரு, அதை என்ட்ரு பண்ணுங்க. என்ன பண்ணணும்? புதுசாக என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? இப்போது நான் ஐடி பாஸ்வேர்டு ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி உள்ளே வந்துட்டேங்க. நம்மளுக்கு எங்கெங்கே சிக்னல் வரும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடில் தான் வருங்க.
சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸில் தான் வரும். இந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸை தான் வந்து 3 நிமிஷத்துக்குள்ளே மறைஞ்சிடுங்க. அப்போது இந்த 3 நிமிஷத்துக்குள்ளே வந்து போதுன்னா அதுக்கான ரிங்டோனை நம்ம வைக்கணும். இதை எங்கெங்கே வைக்கலாம் அப்படின்னா, மேலே பாருங்கள், டாப்பில் பாருங்கள், ஒரு ப்ரொஃபைல் பொம்மை மாரி இருக்குது பாருங்களேன், அதை டச் பண்ணுறோம். டச் பண்ண உடனே அதை 2 வகையான நோட்டிஃபிகேஷன் டோன் இருக்குங்க. ஒன்று நார்மல் நோட்டிஃபிகேஷன், ஒன்று சிக்னல் நோட்டிஃபிகேஷன். நீங்கள் 2த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டோனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அலாரம் வந்து நல்லா அடிக்கும். ஓகேங்களா? அப்போது நார்மல் நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணி உங்களுக்கு கண்டினியூவாக எந்த அலாரம் வருதோ அந்த அலாரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு பேக் செலக்ட் பண்ணி ஒரு நிமிஷம் செலக்ட் பண்ணிவிட்டு பேக் பட்டனை வச்சுருங்க. திருப்பியும் சிக்னல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுறீங்க. அதேமாரி அதே அலாரத்தை நீங்கள் இந்த இதுக்கும் செட் பண்ணுறீங்க. செட் பண்ணிட்டு பேக்கில் வந்துடுறீங்க. கண்டினியூவாக எது அந்த டோன் ஒர்க் ஆகுதோ அந்த டோனை நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் மேலே இருக்கிற லெஃப்ட் சைடில் டாப்பில் இருக்கிற ஏரோமா டச் பண்ணுறேங்க. இவ்வளோ தாங்க. இதில் இருக்கிற இஷ்யூஸே இதுதாங்க. இப்போ நான் என்னென்ன இஷ்யூஸ்னால், அப்டேட் எப்படி பண்ணணும், அதாவது அந்த அப்டேட் எப்படி பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். பாப்அப், அதாவது உங்களோட ஆப் வந்து பாப்அப் வெளியே வந்துச்சுன்னா எப்படி அப்டேட் பண்ணணும், அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு ரிங்டோன் வரலன்னா எந்த ஸ்டோரேஜை போயிட்டு எங்கே போயிட்டு கிளியர் டேட்டா கொடுக்கணும், அப்புறம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆஃப் ஆனாலும் டோன் வந்தால் எப்படி வந்து அந்த சவுண்டை வந்து இது வர வைக்கிறதுக்காக பேட்ரி யூசேஜில் போயிட்டு எப்படி வந்து அன்ரிஸ்ட்ரிக்டட் கொடுக்கணுன்றத 3 இதுவாக வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதே மாதிரி இந்த அடுத்தடுத்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் லைக் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓகேங்களா ஷோ பண்ணணும். அதனால் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட இஷ்யூஸை ஒன்று ஒன்றா வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான வீடியோவை நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் ஒன்று கொடுங்க. தேங்க்யூங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களுக்கு எல்லாருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சவுந்தரராஜன் இனிய நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க.